அக்கவுண்ட் ஆக்ஷன் ரெக்வயர்டு ப்ராப்ளம். உங்கள் இமெயில் ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு இமெயில் ஐடி வச்சுருந்தாலும் சரி, இல்லை நான் 2, 3 இமெயில் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் இமெயிலுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா அக்கவுண்ட் ஆக்ஷன் ரெக்வயர்டு. நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் வரும், ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணாலும் வரும், இப்படி எதை ஓப்பன் பண்ணாலும் வரும். இங்கே பாருங்கள், நான் யூடியூப் ஓப்பன் பண்ணால் தேர் வாஸ் ஏ ப்ராப்ளம் சைன் இன் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. எனக்கு நோட்டிஃபிகேஷனில் இது வந்துக்கிட்டே இருக்குது. அக்கவுண்ட் ஆக்ஷன் ரெக்வயர்டு. நான் என்ன தான் ஸ்வைப் பண்ணாலும் இல்லை மொபைலையே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் இந்த இது மட்டும் போகவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. எத்தனை தடவை ஸ்வைப் பண்ணாலும் சரி. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். வித்தின் ஒரே நிமிஷத்தில் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். இது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருக்கிறோம். அதெல்லாம் இல்லை, ஒரே நிமிஷத்தில் உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மொபைல் சம்மந்தமான எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிடுங்க, மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு இருக்கும், அது உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் ஏன் வருதுன்றதை தெரிஞ்சு போய், ஏன் அப்படின்னா அடுத்த தடவை இந்த ப்ராப்ளம் வந்தால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம், எதனால் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், இந்த ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, உங்கள் இமெயில் ஐடி போட்டு வச்சுருக்கீங்களே, அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாலும் இந்தமாரி ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாலும் இந்தமாரி ப்ராப்ளம் வரும். இன்னொன்று, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் புதுசாக ஆன் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி இந்த இமெயில் ஐடியில் வந்து நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியே இருக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுமே, நான் இந்த இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் இருந்தேன். நான் என்னோட லேப்டாப்பில் போய் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்தில் மொபைலில் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் எந்தெந்த மொபைலில் இந்த இமெயில் போட்டு வச்சிங்களோ அந்தந்த மொபைல்லாம் இந்த அக்கௌண்ட் ஆக்ஷன் ரெக்வயர்டு அப்படின்னு வந்துடும். இல்லை லேப்டாப்பில் நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றிட்டு இருப்பீங்க, இதில் மொபைலில் அந்த பாஸ்வேர்டு மாற்றணும் இல்லை, ஆனால் நம்ம மாற்றியே இருக்க மாட்டோம், அப்படியே இருக்கும். அதனால் அக்கௌண்ட் ஆக்ஷன் ரெக்வயர்டுன்னு வரும். இந்த ப்ராப்ளத்தினால தான் இது வரும். எனக்கு எதனால் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். நான் இந்த இமெயிலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம யூடியூப் டிப்ஸுக்கான வீடியோ போட சொல்ல இதை ஓப்பன் பண்ணேன். யூசர் நேம் போட்டிருந்தேன், பாஸ்வேர்டு போட்டிருந்தேன். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வீடியோவிலே காமிச்சிருந்தேன். அதை வந்து இன்னொருத்தர் வந்து நம்ம வீடியோ பார்த்த ஒருத்தர் வந்து அதை லாகின் பண்ணி பாஸ்வேர்டு வந்து மாற்றிட்டார். பாஸ்வேர்டு மாற்றிட்டு மொபைல் நம்பரும் மாற்றிட்டார். அதனால் எனக்கு இது வந்துக்கிட்டே இருக்குது. இதை ஜஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணாலே போதும். ஓகேங்களா, இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் இருக்கிற ஸ்டெப்ஸே சொல்லிடுறேன். நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயும் சேஞ்ச் பண்ணலாம். இது பட் காமனாக எல்லா மொபைலையும் இந்த ஸ்டெப்ஸ் இருக்கும். அதனால் மெயில் உள்ள போயும் சொல்லிடுறேன். 2 ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு சொல்கிறேன். முதல் ஸ்டெப்ஸு செட்டிங்ஸ் உள்ள போயிடுங்க. செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா யூசர் அண்ட் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா, எனக்கு வந்து நான் ரியல்மி மொபைல் லாஸ்ட்டாக இருக்குது யூசர் அண்ட் அக்கௌண்ட்ஸ்னு. யூசர் அண்ட் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் போயிடுங்க. கூகுளில் போயிட்டிங்கன்னா நீங்கள் எந்த இமெயில் ஐடியோ அந்த இமெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இதான் இந்த vkpgs140223 தான். இதை கிளிக் பண்ணால் போதும். இங்கே மேலேயே வந்துடும், இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் போதும். ரிமூவ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் நவ்னு கொடுத்தனா போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் போயிடும். இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் வராது, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணாலும் வராது. ஒரே இமெயில் ஐடி தான் இருக்குன்னு பட்சத்தில் நீங்கள் எது ஓப்பன் பண்ணாலும் இந்த எரர் வரும். ஓகேங்களா, 2, 3 வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும், ஆனால் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் ஒரே ஒரு இமெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு ஒர்க்கும் ஆகாது. அடுத்த ஸ்டெப்ஸ் சொல்லிடுறேன் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதே சேம் ஸ்டெப்ஸ் தான். உங்கள் ஜிமெயில் உள்ளே போயிடுங்க. ஜிமெயில் ஆப் இருக்குல்ல, அந்த ஜிமெயில் ஆப் உள்ளே போயிடுங்க. இந்த செட்டிங்ஸ் உள்ளே போனோம். இந்த லாஸ்ட்டு 3 லைன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ்னு வரும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் அந்த ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணிங்க. ஸோ இதுதான் vkpgs140223, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே இந்த ஒரு 3 டாட்ஸ் வருதுங்களா, இந்த 3 டாட்ஸில் மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருங்க. மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் அதே சேம் தான் வருது. ஓகேங்களா, அங்கேயும் அக்கௌண்ட்ஸ் உள்ளே தான் போனோம், இங்கேயும் அக்கௌண்ட்ஸ் உள்ளே தான் வருது. இந்த கூகுள் உள்ளே போயிடுங்க. கூகுள் உள்ளே போனீங்கன்னா அந்த மெயில் ஐடி காமிங்க, அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எப்படி வேணாலும் போகலாம். நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள அக்கௌண்ட்ஸ் உள்ளே போனாலும் சரி, இப்படி மெயில் உள்ளே போய் சுற்றி வளைச்சி வந்தாலும் சரி, இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இமெயில் ஐடி தான் கரெக்டான இமெயில் ஐடியும் இங்கே செக் பண்ணிங்க. இந்த வந்து கரெக்டான இமெயில் ஐடி இது தான். இந்த இமெயில் ஐடி தான் எனக்கு தூக்கணும். ஸோ நான் கிளிக் பண்ணிடுறேன். நான் அதை முதல்ல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். அதை கிளிக் பண்ணால் ஏன் அப்படின்னா இந்த மெயில் ஐடி இப்போ எனக்கு பாஸ்வேர்டும் தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் அதை கிளிக் பண்ணாலும் என்ன வரும்னா, எனக்கு செக்கிங் இன்ஃபோன்னு வரும், யூஆர் சைன் இன் அவுட்னு வரும். நெக்ஸ்ட்டு போயிட்டு எனக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சால் நான் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். எனக்கு பாஸ்வேர்டே தெரியாது, ஆல்ரெடி இன்னொருத்தர் மாற்றிட்டாங்க, அதனால் எனக்கு பாஸ்வேர்டும் தெரியாது, இது எதுவுமே ஒர்க்கும் ஆகாது. பட் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியும்னா நீங்கள் முதல்ல இங்கே ரிமூவ் பண்ணுறங்க. ரிமூவ் நவுன்னு வருதில்ல, இங்கே ரிமூவ் பண்ணுறங்க. ரிமூவ் அக்கௌண்ட், ரிமூவ் திஸ் அக்கௌண்ட், டெலிட் ஆல் ஆஃப் மெசேஜஸ், கான்டாக்ட்ஸ் அண்ட் அதர் டேட்டா ஃப்ரம் த ஃபோன். எனக்கு பிரச்சனையே இல்லை, இது டெலிட் ஆனால், அதனால் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி போயிடுச்சு, மேலே இருக்கிற நோட்டிஃபிகேஷனும் எனக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் வரவே வராது. இல்லைங்க, அது என்னோடய பர்சனல் இமெயில் தான், நான் திரும்ப ஆட் பண்ணால் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் உள்ளே போயிட்டு ஆட் அக்கௌண்ட்னு இருக்கும் பாருங்க, ஆட் அக்கௌண்ட்னு கொடுத்து கூகுள்னு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் உங்களோட இமெயில் ஐடி தானே, உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும்ல. ஓகேங்களா, உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும் அப்படின்ற, இல்லை இப்போ தான் நான் தான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி திருப்பி அதே இமெயில் ஐடி வர வைக்கலாம். திருப்பி தான் அக்கௌண்ட் ஆக்ஷன் ரெக்வயர்லாம் வராது. ஏன்னா புதுசாக நீங்கள் பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க, இல்லை 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக லாகின் பண்ணுவீங்க, திரும்பலாம் அக்கௌண்ட் ஆக்ஷன் ரெக்வயர்டு வராது.
ஸோ இந்த ப்ராப்ளம் வரதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இல்ல அந்த இமெயில் ஐடி வேற யாருன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இன்னொன்னு அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன ஆன் பண்ணியிருக்கலாம். இதே மாரி எதனா ஒரு செட்டிங்ஸ் மாற சொல்ல இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த சமயத்தில அந்த அக்கவுண்ட்ட ரிமூவ் பண்ருங்க. உங்களுக்கு தேவையில்லாத அக்கவுண்ட் இல்ல அந்த அக்கவுண்ட்ட டெலீட் பண்றேன்ற பட்சத்தில அந்த அக்கவுண்ட்ட ரிமூவ் பண்றேங்க. இல்ல அந்த அக்கவுண்ட் எனக்கு திரும்ப தேவைன்னா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணிக்க முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே சால்வ் ஆயிடும். வித்தின் ஒரே நிமிஷத்துல இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.